கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். களம் என்ன மாதிரி இருக்கு? நீங்க சிட்டிங் எம்எல்ஏ இப்ப 2வது முறை போட்டியிடுறீங்க. இந்த தொகுதியோட முக்கியமான பிரச்சனைகள் எது தீர்க்கப்பட்டிருக்கு, என்ன தீர்க்கப்பட வேண்டியது அப்படி என்னென்ன இருக்கு? வேப்பரப்பள்ளி சட்டமன்ற தொகுதி வாழ் மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தையே நம்பி இருக்கின்றவர்கள். இந்த பகுதியில் நிலத்தடி நீர் குறைவாக இருக்கிறது. போர்வெல் 1000 அடி போட்டால் கூட தண்ணீர் கிடைப்பதில்லை. அதனால்தான் எங்களுடைய கட்சியுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தபொழுது கொடியாலம் அணை நீர்த்தேக்கம் இருக்கிறது. அதிலிருந்து உபரி நீரை பம்ப் மூலம் கொண்டு வந்து ஓசூர் மற்றும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஏரிகளுக்கு நீர் நிரப்புவதற்காக ஒரு 300 கோடி ரூபாய் திட்டத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவிலே கிருஷ்ணகிரி அறிவித்தார்கள். அதற்கான திட்ட மதிப்பீடெல்லாம் போடப்பட்டு செயல்பாட்டுக்கு வருவதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. நாங்கள் சட்டமன்ற உறுப்பினரான பின்பு பல முறை சட்டமன்றத்திலே இதற்கு வினா எழுப்பிய போது அரசு மௌனமாக இருந்து விட்டது. எனவே ஜீவாதார தேவையான இந்த விவசாய பெருமக்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. அந்த தண்ணீரை ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயமாக கொடியாலம் நீர்த்தேக்க திட்டத்திலிருந்து ஏற்கனவே அன்றைய முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல எதுவுமே நடக்கலையா? அந்த திட்டத்தில் நீங்க குறிப்பிட்ட அந்த எந்த விதமான நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. நாங்கள் பல முறை அழுத்தம் கொடுத்தும் கூட அரசுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதோடு மட்டுமல்ல, அழியாலத்திலிருந்து 56 கோடி ரூபாய் திட்டத்தில் தூள்செட்டி ஏரி வரையில் தண்ணீர் கொண்டு வருவதற்கு டெண்டர் கூட விடப்பட்டு விட்டது. அந்த டெண்டர் விடப்பட்ட பின்பு ஆட்சி மாறியது. அந்த பணியை கூட இன்னும் முழுமையாக நிறைவேற்றவில்லை. அதே போல் எண்ணூரிலிருந்து 219 கோடி ரூபாய்க்கு இதே போல் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக அதை டெண்டர் விடப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த ஆட்சியில் அதுவும் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் இருக்கிறது என்பது. அரசு ஒரு பக்கம் செய்யலை அப்படின்றது இருந்தாலும் கூட நீங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கீங்க. நீங்க அதுக்கான என்னென்ன முன்னெடுப்புகள் செஞ்சீங்க? இப்ப அரசு செய்யலைன்னா கூட நீங்க ஒரு அழுத்தம் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கலையா? சட்டமன்ற உறுப்பினர் என்ற நிலையில் உரிய அதிகாரத்திலேயும் சட்டமன்றத்தில் அந்த துறை சார்ந்த அமைச்சரிடத்திலேயும் முதலமைச்சரிடத்திலும் பல முறை நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம். செய்ய வேண்டியவர்கள் அவர்கள் செய்யாமல் வாளாக இருந்து விட்டார்கள். அதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் இந்த விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீர் தருவதற்கு விரைவாக நடவடிக்கை எடுத்து நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தண்ணீர் தான் இங்க பிரதான பிரச்சனை. விவசாயிகளுக்கு தண்ணீர். அதை தாண்டி அடுத்த பெரிய தண்ணீரை தாண்டி வேற ஏதாவது இஷ்யூ அப்படின்னா அந்த தொகுதியில் என்ன இருக்கு? எல்லோருமே உழைக்கக்கூடியவர்கள், உழைப்பை நம்பி இருக்கக்கூடியவர்கள், விவசாயத்திலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு, ஏனென்று சொன்னால் இந்த பகுதி தட்பவெப்பநிலை அப்படிப்பட்டது. ஊட்டியிலே விளையக்கூடிய காலிஃப்ளவர் இங்கு விளையும், ஊட்டியிலே விளையக்கூடிய கேரட் இங்கு விளையும். ஸ்டேஷனுக்கான எல்லா விதமான அந்த சீதோஷ நிலை அமைப்பாக இருக்கு. ஊட்டியிலே விளையிறதுன்னா சிறு சிறு குன்றுகள். இங்கே 10 ஏக்கராவிலே ஊட்டி ஒரு பகுதியில் விளையிற விளைச்சல் இங்கு விளைஞ்சிரும். அதனால இந்த சீதோஷ நிலைக்கு ஏற்றவாறு இருக்கின்ற இந்த நிலப்பகுதியை தொழிற்சாலை எடுத்துவதற்காக முயற்சி செய்தார்கள். அதற்கும் எதிர்த்து நான் ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்தேன். அதற்கு பின்பு உரிய அதிகாரத்தில் எடுத்து சொல்லி அன்று தொழில்துறை அமைச்சராக இருந்த திருவாளர் தங்கம் தென்னரசு சட்டமன்றத்திலையும் சொல்லி நேரடியாக விவசாயிகளை அழைத்து சென்று அவருடைய அலுவலகத்திலையும் சொல்லி அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் போகிற இடத்துல அப்புறம் பிரச்சாரத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பேசுகிற இடத்துல எல்லாமே இங்கே போட்டி அப்படின்றது என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு தான் களம் இருக்குது. அதிமுக களத்திலேயே இல்லை. அவங்க பிஜேபியோட அடிமையாயிட்டாங்க. அவங்க இங்கே பிஜேபி தான் ரூல் பண்ணதே தவிர அதிமுக இங்கே இல்லை. அதனால் இங்கே போட்டி என்டிஏவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்க? திரு ஸ்டாலின் அவர்கள் நன்றாக அரசியல் அனுபவம் உள்ளவர் என்று நினைத்தேன். ஆனால் குழந்தை போல் அவர் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்டிஏவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி என்று சொன்னார். அந்த என்டிஏவுக்கு தலைமையேற்றிருக்கிறது யார்? தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு, அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர், அந்த கட்சியுடைய தலைவர்கள் ஒருவரான திரு மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் என்று அவர் கூறியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அதனுடைய தலைவருக்கு
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விமர்சனம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. வேறு வழி இல்லாமல் டெல்லியில் இழுத்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை சிதறாமல் இருப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். ரைட். சிறுபான்மை வாக்குகளை ஈர்க்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கு? இப்போ பிஜேபியோட கூட்டணி இருக்கின்றது தான் எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டே இருக்காங்க. பிஜேபியோட கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது சிறுபான்மை வாக்குகளை முழுமையாக நீங்கள் எடுத்துட முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். எங்களை பொறுத்தவரை சிறுபான்மை பெரும்பான்மை என்பதே கிடையாது. மக்கள் அவர்கள் எந்த மதத்தில் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, எந்த சாதி என்பது முக்கியமல்ல. இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம். அந்த சமுதாயத்தில் அங்கமாக இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் எங்கள் இயக்கத்தினுடைய குறிக்கோள். அதன் அடிப்படையிலே தான் மக்களை சென்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் பிரித்து பார்த்து நாங்கள் அரசியல் செய்ய விரும்புவதில்லை, செய்ததும் கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காலந்தோறும் அவர்களுக்கு வாக்கு வங்கி குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு இப்பொழுது கிடைத்து விட்டது, பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு அமைப்பு கிடைத்து விட்டது. அதை முன்னிறுத்தி சிறுபான்மை மக்களை பயமுறுத்தி அவர்கள் தங்களிடத்திலிருந்து பிரிந்து செல்லாமல் தங்களுக்கு சாதகமாக வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அது அவசியமில்லை. எல்லோரையும் நாங்கள் சமமாக பார்க்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பற்றி சொன்னீங்க. அவர் ஆரம்பத்துலேருந்து சொன்னது வந்து என்னன்னா, இங்கே என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் இருக்குது அப்படின்னாரு. முதலமைச்சர் இவர் வேட்பாளர், இங்கே வந்து இவர் தலைமையிலான ஆட்சி தான் நடக்கும்ன்றது ரொம்ப லேட்டாக இப்போ தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போல்லாம் அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா, தனி பெரும்பான்மையில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது அந்த நிலைமை எப்படி இருக்குது? இவங்க ஏற்றுக்கிட்டாங்களா தலைமையை? ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க. தேர்தல் முடியட்டும். தேர்தல் முடிஞ்ச பின்னாடி புதிய தலைமுறை மறுபடியும் என்னை வந்து சந்திப்பீங்க. அப்போது இந்த கேள்வி மாறி வேறு விதமான வகையான கேள்வி வரும். அப்போ நான் பதில் சொல்கிறேன். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.